நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. கன்று போட்டு 2 நாட்கள் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கன்று போட்டு 2 நாட்கள் ஆச்சு. 2ஆம் மீத்து தான் கண்ணின்னு இருக்குது. மாடு வந்து 2ஆம் மீத்து தான் கண்ணின்னு இருக்குது. இதனுடைய பல்லு வந்து 6 பல்லுங்க. 6 பல்லு 2ஆம் மீத்து. கன்று போட்டு 2 நாட்கள் ஆகுதுங்க. கறவை எவ்வளோ இருக்குது, இந்த மாடு கறவை எவ்வளோ இருக்குது, விலை, எந்த ஊர்லேருந்து மாடு விற்பனைக்கு வந்திருக்குது, எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மடி செட்டு பாருங்கள், நல்லா மடி செட்டுங்க. ஒரு 13-15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். பால் இன்னும் ஏறும் தான் சொல்லியிருக்காங்க. நெத்தி சுழி முது சுழிலாம் மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குதுங்க. தவறான சுழி அமைப்பில் எதுவும் இல்லைங்க. எங்கே இருந்துப்பா விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சேலத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சேலத்தில் இருந்தால் தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் எல்லா மாவட்டத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு இந்த கறவைக்கு கால் அணைக்கணும், காம்பெல்லாம் நல்லா பூக்காம்பு அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்ல. காம்பெல்லாம் நல்லா பூக்காம்புங்க, கறவைக்கு கால் அணைக்கணுங்கிற ஆப்ஷன் தேவையில்லை, அதெல்லாம் இல்லாமே கறக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா நரம்போட்டம், நல்லா காம்போடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துட்டு தொடர்புங்க, அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம் தான் சொல்லியிருக்காங்க.